உத்தரப்பிரதேசத்தில் வந்தே பாரத் ரயிலை யார் இயக்குவது என்பது தொடர்பாக லோகோ பைலட்டுகள் அடிபுடி சண்டையில் ஈடுபட்ட வீடியோ காட்சிகள் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. ரயிலுக்குள் ஒருவருக்கொருவர் சட்டையை கிழித்துக் கொண்டதன் பின்னணி என்ன? புதிதாக விடப்பட்ட வந்தே பாரத் ரயிலில் சீட் பிடிக்க பயணிகள் முண்டியடித்து சண்டை போட்ட காட்சி அல்ல இது. ரயிலை யார் இயக்குவது என்பதற்காக லோகோ பைலட்டுகளும் அவர்களின் ஆதரவாளர்களும் போட்ட குஸ்தி சண்டைதான் இது. மெத்த படித்து தொழிலுக்கு வந்த லோகோ பைலட்டுகளுக்கு இடையே குழாயடி சண்டை ஏற்பட காரணம் என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவிலிருந்து ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூருக்கு கடந்த 2ஆம் தேதி புதிதாக வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை தொடங்கப்பட்டது. இந்த ரயிலை மேற்கு மத்திய ரயில்வே, வடமேற்கு ரயில்வே மற்றும் வடக்கு ரயில்வே ஆகிய 3 டிவிஷனை சேர்ந்த லோகோ பைலட்டுகளும் இயக்க உத்தரவு வந்தது. ஆனால் வந்தே பாரத் ரயிலை யார் இயக்குவது என்பது தொடர்பாக 3 டிவிஷனை சேர்ந்த பைலட்டுகளிடையே போட்டி இருந்து வருகிறது. இதனால் ஏற்பட்ட சச்சரவால் நாள்தோறும் ஆக்ரா உதய்பூர் இடையிலான ரயில் உரிய நேரத்திற்கு வந்து செல்லாமல் இருந்தது. லோகோ பைலட்டுகளிடையிலான பிரச்சனை கடந்த வியாழக்கிழமை மோதலாக வெடித்துள்ளது. ரயில் புறப்பட தயாரான போது ஆக்ரா கோட்டா டிவிஷன் பைலட்டுகளிடையே வழக்கம் போல் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது இருவரின் ஆதரவாளர்களும் களத்தில் குதித்து குஸ்தியில் ஈடுபட்டுள்ளனர். ஒருவருக்கொருவர் சட்டையை பிடித்து மல்லுக்கட்டியதில் ஒரு லோகோ பைலட்டின் சட்டை கிழியும்படி தாக்கப்பட்டதால் அவர் காயமடைந்துள்ளார். ரயில் நிலையத்தில் காத்திருந்த பயணிகள் ரயில் பெட்டியில் சீட் பிடிப்பதற்கு பதில் ஏன் ஓட்டுநரின் இருக்கைக்கு இப்படி சண்டை போடுகிறார்கள் என ஆச்சரியத்துடன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். ரயில் நிலையமே கலேவரமானதால் அங்கிருந்த ரயில்வே போலீசார் லோகோ பைலட்டுகள் மற்றும் அவர்களின் ஆதரவாளர்களை சமாதானம் செய்து வைத்தனர். இருப்பினும் அவர்கள் எல்லை மீறியதால் நெஞ்சை நிமிர்த்து கொண்டிருந்தவர்களை கழுத்தை பிடித்து இழுத்துச் சென்றனர். வந்தே பாரத் ரயிலை யார் இயக்குவது என்பது தொடர்பான லோகோ பைலட்டுகள் மோதிக்கொண்ட வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் அத்துமீறலில் ஈடுபட்ட ரயில்வே ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இருப்பினும் ரயில்வே துறையின் முறையான திட்டமிடல் இல்லாததே இது போன்ற மோதல் ஏற்பட காரணம் என பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இனியும் இது போன்ற சம்பவம் அரங்கேறாமல் இருக்க ரயில்வே நிர்வாகம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.